ஹாய் உறவுகளே! நம்மளோட சேனல்ல விளாக்ஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டிமார்ட் போறதா ஒரு பிளான் இருந்துச்சு. அதையே விளாகா எடுத்து போட்டுடலாம். ஒரு கம்பேக் குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்றதுக்காக தான் டிமார்ட்டுக்கே நாங்க போறோம். அது என்ன சேலஞ்சுனா ₹500 வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிரணும். அதுக்கு மேல ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. இது ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். லாஸ்ட்டான்னு கடைசி வரைக்கும் அவன் வாங்கியே தர மாட்டான் உறவுகளே. ஏமாத்துக்கார பையன். இல்லை இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றோம் சரியா? ஸோ என் ஹஸ்பண்டுக்கு டிமார்ட் வரதுனாலே ஒரு பயம் தான். கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே அந்த மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிட்டு போவோம், இந்த பட்ஜெட்குள்ளே தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனால் பட்ஜெட்டையும் தாண்டி பில் எகிரி போயிட்டுருக்கோம். நாங்கள் மட்டும்தான் இப்படியா இல்லை நீங்களும் அப்படி தானா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி சேலஞ்செலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு டிமார்ட்குள்ளே போனால் என் ஹஸ்பண்ட் சொன்ன சேலஞ்செலாம் மறந்தே போயிடுச்சு. அந்த 500ங்கிறதெல்லாம் வந்து கணக்கிலே இல்லை. அந்த மாதிரி எனக்கு பார்க்குற பொருள் எல்லாம் வாங்கணுன்னு தான் தோணுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் பிஸ்கட் இருக்க செக்ஷனுக்குள்ளே தான் நுழைஞ்சோம். அப்படியே போயிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும்னு மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். அடுத்து அப்படியே மேலே போனால் என்ன ஐட்டங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு பிடிச்ச செக்ஷன் பிளாஸ்டிக் டப்பாஸ்லாம் இருக்கிற செக்ஷன். டிமார்ட்னாலே எனக்கு டப்பா மார்ட்டுங்கிற மாதிரி தான் ஞாபகமே வரும். ஏன்னா அங்கே போனால் எத்தனை டப்பா வீட்டில் இருந்தாலும் அங்கே இருக்கிற டப்பாவெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே எல்லாத்தையும் அள்ளிட்டு வீட்டுக்கு வரணும்னு தான் தோணும். ஆனால் நம்பால எதையுமே வாங்க விட மாட்டார். எடுக்கிற எல்லா பொருளையும் அதே இடத்துல வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவான். பாப்பா ட்ரெஸ் வைக்கிறது தான் பீரோ இருக்குது. பீரோ ஃபுல்லாக ஒன் ட்ரெஸ் தான் இப்போ அடி வெண்ண. அப்புறம் பார்த்தா இவன் பொண்ணுக்கு நான் மட்டும் எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இவன் பொண்ணு கேட்குறது மட்டும் தட்டாமல் என்ன வேணுமோ அவள் கேட்குறதே வாங்கி கொடுத்தான். அவள் வேறு எதுவுமே எக்ஸைட் ஆகி கேட்கவே இல்லை. அங்கே நிறைய டாய்ஸ் இருந்துச்சு, டால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எதுவுமே அவள் கேட்கல. அவளுக்கு வந்து பால்னால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கையில் வச்சுருந்தாங்கள்ல அந்த ரெட் கலர் பால், அந்த பால் மட்டும் தான் நாங்கள் வாங்கினோம். வேறு எதுவுமே வாங்கலை. அவள் எக்ஸைட் ஆகிற மாதிரி எந்த திங்ஸுமே அங்கே இல்லை. பாப்பாக்கெலாம் ஆல்ரெடி வீட்லேயே சிப்பர் பாட்டில்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வாங்கி என் காசு செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலான்னு போனேன். அங்கே பார்த்தா பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப்பரு அதெல்லாம் இருந்துச்சு. சரி வாங்கலாம் இல்லை பார்க்க தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா. அதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு மறுபடியும் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏய் என்னது இது? ஆல்ரெடி வாங்கி வச்சதுலேயே ஐஸ்கிரீம் பண்ணி தர மாட்டேங்கிறா. வெண்ண போய் ஃபஸ்ட்டு வா ஓடு. ஓ ஓ சீக்கிரம் கிளம்பலாம். பூடி கொண்டு வா. அங்கே அக்கா பாருங்க. இந்தா செல்ல இந்த ஆறாங்க பசுமாடா. இது நாயா? நாய்க்கு என்னடி பொட்டு வச்சிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த பொம்மை பிடிக்குதா அந்த பொம்மை பிடிக்குதான்னு மாற்றி அவளை கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனால் நான் ஏதாவது கேட்டால் மட்டும் இது இப்போ உனக்கு தேவையில்லை தானே, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இடத்துலேயே கொண்டு வச்சிடறான். பார்த்துக்கோங்க உறவுகளே, இவங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துருச்சுன்னா உருகி லவ் பண்ண நம்மள மறந்துடுறாங்க. ஏன் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை வீடியோ பார்க்குற உங்களுக்கு அப்படி நடக்குதா? அப்புறம் அப்படியே பில்லு போடுற கவுண்டருக்கு வந்தாச்சு உறவுகளே. பில்லும் போட்டாச்சு. ₹500 தான் பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை, ₹797 வந்துருச்சு. எப்படி பார்த்து செலவு பண்ணாலும் இந்த டிமார்ட்க்கு போனால் மட்டும் செலவு எப்படியாவது ஒன்று ஆயிடுது உறவுகளே. எதுவுமே வாங்காத மாதிரி இருக்குது. ஆனால் பில்லு மட்டும் ₹797 வந்துருச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் அம்மா உணவகம் இருந்துச்சு. என் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இந்த உணவகத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹைஜெனிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். பாப்பாவும் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வாய் ஃபீட் பண்ணோம். அப்புறம் அப்படியே கொடுத்துட்டு அவள் ஏதோ கை காமிச்சு காட்டிக்கிட்டே இருந்தாலாம். என்னன்னு பார்த்தா நம்ம சிஎம் சார் ஃபோட்டோ. அவளுக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் சார் ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் கை காமிச்சு சொல்லுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, வெள்ளக்குட்டி.